குழப்பமாக இருக்குது. நம்ம இங்கே வந்து இந்திய எல்லைக்குள்ளே தாண்டி நான் நாளைக்கு தான் போகிறேன்னா இங்கே தங்கறதுக்கு எதுவும் ஹோட்டல் இல்லை. அடே என்னங்க இது பார்டரில் இப்படி தண்ணி ஊற்றி வச்சுருக்கானுங்க. வந்த உடனே இப்படி போகிறேன் நான். டோட்டல் கப்படா சார். இல்லைடா ஒருத்தரும் ஒன்றுமே சார் बंस चालू है सर सर चीजें कहाँ चालू है आई डोंट नो यूट्यूब One semester later மக்களே பைக்குக்கு உண்டான பன்சார் கட்டியாச்சு. இதுதான் பில்டிங். நம்ம உள்ளே வந்து இருங்க சொல்லிடுறேன். உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஃபஸ்ட் செக் போஸ்ட் அங்கே இருக்கும். ரெண்டாவது செக் போஸ்ட் இது ரெண்டுமே இந்தியன் தான் நினைக்கிறேன். ஆமாம் இந்தியனா இல்லை பன்சார் இவங்க தான் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 நேபாளி மணி. நேபாளி மணி இந்தியன் மணி அதில் 1200 போட்டிருந்தது. 1500 விட்டு 200 திருப்பி கொடுத்துட்டான் இந்த ஆஃபீஸ் இந்த பேங்க்கு. அங்கே பன்சார் போடுறோம், இது கட்டுறோம். நான் அப்புறமா கன்வியூ பண்ணுறேன். மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம நேபாளுக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து வாய்ஸ் ஓவர் தான், ஏன்னா என்னோடய மைக் ஆஃப் ஆகிடுச்சு அந்த டைமில். இப்போ என்ன பிரச்சனை எங்கே ஆச்சுன்னு தெரியுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கேட்டை தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபன்சார் ஆஃபீஸ் இருந்தது. எனக்கு அது ஃபன்சார் ஆஃபீஸ்னு தெரியல. இங்கே வந்த உடனே கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டானுங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன் ஃபன்சார் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. நீ ஃபன்சார் எடுக்கலையா, திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபன்சார் ஆஃபீஸில் வந்து நான் அதை பணத்தை கட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்தது இது முடிஞ்சுது. அடுத்தது என்னென்னா நமக்கு தேவை நெட்ஒர்க்குக்கு சிம் கார்டு வேணும். சிம் கார்டை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறேன். சிம் கார்டு ஐஎன் பேங்க் ஆஃப் ஆகிட்டேன். என்செல் இங்கே தான் வந்தேன் சிம்மு வாங்குறதுக்கு. ஏன்னா எனக்கு சிம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நேபாளி மணிக்கு பார்த்தீங்கன்னா 400 சிம்மு. மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா டேட்டா கேட்டேன், 200 போட்டாங்க. இந்த 200 1 ஜிபி தானா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இப்போது இங்கே நேபாளுக்குள்ளே தான் இருக்கோம். ஓகே, நடந்த விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நாம் வந்து சிலிகுரியிலிருந்து நேபாள் பாடுறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் அங்கே பன்சார் இல்லை, பந்த் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கூட போய் ட்ரை பண்ணோம், அங்கேயும் இல்லை. ஆனால் எனக்கு சொன்னது எல்லாருமே நீ நேபாளுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகாத, இந்த சுச்சுவேஷனில், அதாவது இப்போது கலவரமெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ வந்து என்ட்ரு ஆகாதுங்கிறத எனக்கு சொன்னாங்க. ஆனால் நான் நேபாள் வர்றதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ண விஷயம். ஒன்றும் இல்லை, செரிகிட்ட பேசினேன். செரி ஒல்ரைடு முடிச்சுட்டு இப்போ காத்மாண்டு, சைனாவிலேருந்து காத்மாண்டு வழியாக தான் வர்ற. அப்படி ப்ரோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி போகலாமே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அப்போ முடிவு பண்ணது. சரி முடிவு பண்ண விஷயத்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறேன். வேறு எந்த விஷயமே இல்லை. எனக்கு இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் நான் நேபாளை சுற்றி பார்க்கணுங்கிற அளவுக்கு இல்லாமல் இல்லை. இது ஒரு கமிட்மெண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த டோன் பராஸ் அப்படிங்கிற இந்த பார்டர் வழியாக வரணும்னா நீங்கள் உள்ளே கேட்டுட்டு எங்கே போகிறேன்னு முன்னாடியே நம்ம ஆர்மி பீப்புளே இருப்பாங்க. சொல்லிவிட்டு இன்னொரு கேட்டு வரும். கேட்டுக்கு லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா அந்த பன்சார் ஆஃபீஸ். உங்கள் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடியுமே ஆதார் கார்டும் வச்சுக்கலாம். வண்டி உள்ளே போகணும் அப்படின்னா வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி புக் இருந்தால் போதும். பன்சார் ஆஃபீஸில் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். உள்ளே கொடுத்தீங்கன்னா எங்கே போகிறேன்னு கூட கேட்க மாட்டாங்க. என்ன கேட்கல, எத்தனை நாள் வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் நான் 6 நாள் எடுத்தேன். அவங்க ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. பக்கத்துலேயே பேங்க் இருக்குது, அங்கே கொண்டு போய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே சீல் வச்சு கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஆல். இதில் முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு 200 ரூபாய்ங்கிறது வந்து நேபாள் மணி 1200 6 நாளைக்கு எனக்கு வந்து 800 எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா இங்கே நேபாள் பார்டரில் வந்து சில கேள்விகள், நீ எங்கே போகிற, எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க, ஃபார்மாலிட்டிஸு. நீங்கள் இந்த கொடுத்தீங்கன்னா போக சொல்லிடுவாங்க. நான் அந்த பார்டர் டு இங்கே வந்ததையுமே இங்கே பார்டர்லேயே ரூம் கிடச்சிது. நான் ரூமில் இருந்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறப்போ நமக்கு ரூம் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா காத்மாண்டுக்கு நமக்கு 6 மணி நேரம் இருக்குது. செரியை ரிசீவ் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 8-9 மணி நேரம் காட்டுது. இப்போ நான் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். செரி வந்து நாளைக்கு 9 மணிக்கு தான் வர்றான். கரெக்டாக யார் கால் பண்ணுறாங்கன்னு வரைக்கும் சரிதான். ப்ரோ சொல்லுங்கள்.
காய்ஸ் இங்கே பாருங்க, நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க தான் பார்க்குறாங்க. பயவுள்ள மவுண்ட் எவரெஸ்ட்டில் நின்றுட்டு வீடியோ கால் பண்ணிக்கிற அப்படி நீயும் பார்த்துக்க, நீ எல்லாம் எப்போ வரப்போகிற அப்படின்னு. அதாவது இது வந்து திபெத் சைடு இருக்கிறது, நேபாள் சைடு ஒன்று இருக்கும், திபெத் சைடில் இருக்கிறது காமிச்சு. அப்படி சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். 7:12 8 மணிக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே ஒரு ப்ரிப்பேர்டாக வரல, இல்லைன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு வந்திருப்பேன். இது வந்து உங்களுக்கு நேபாள் மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை. இது வந்து பீகாருக்குள்ளே நான் அங்கே எப்படி இருந்தேனோ அதை விட கொஞ்சம் கலீஜே இந்த பக்கம் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் சரக்கு இல்லை, இங்கே பூரா சரக்கு இதாக ஓடிட்டு இருக்குது. இங்கே இல்லை ஃபுல்லாக. ஏன்னா நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் பார் அட்டாச்சு ஹோட்டல் போல் இருக்குது. ஊருப்பட்ட கூட்டம் அப்படியே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அந்த பக்கம் இருந்து பிஆர் வண்டியெல்லாம் வந்து நிறைய வந்துட்டு போகுது. சரி, ஓகே, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ கிளம்பி நாம் ரோட்டில் போகிறோம். இன்றைக்கி என்னென்ன சவால்கள் இருக்க போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஓகே, நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோட்டல் மகேந்திரா, இந்த ஹோட்டலை விட்டு நம்ம இது பண்ணுறோம். இன்னும் நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணல, ஏன்னா மொபைல் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒய்ஃபையில் தான் கனெக்ட் பண்ணி, அப்போ காலையிலேயே ரோடே கலீஜ். இங்கே இப்படி தான் இருக்கும், அந்த மெயின் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு. அதுலேயே தான் கனெக்ட் பண்ணி மேப் போட்டு அது ஓகேவாயிடுச்சு. சரி, இது எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகுன்னு பார்க்கலாம். நம்ம ஊரில் 5G அன்லிமிட்டடாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டேட்டாவை அதை பற்றி ஒன்றுமே ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அட, காலையிலே செல்லக்குட்டி, ஏன் இப்படி பண்ணுற? சர்வீஸ் சிம்பிள் காட்டிகிட்டு இருக்குது. நான் எங்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் மெயின் ரோடு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். நான் வந்து யோசனை இல்லாமல் வந்துட்டு, இல்லைன்னா நம்ம இந்தியா சைடே வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்கணும். அந்த ஐடியாவே இல்லை. பார்த்துக்கலாம். எங்கிட்ட வந்து 6200 ரூபாயில் 600 ரூபா சிம்முக்கே செலவாச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு எந்தமே செலவாகலை எனக்கு. ஏன்னா நைட்டு நான் தங்கினது தின்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐ மூலியமாகவே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இன்னும் மணி லூஸ் பண்ணல. நான் ஒரு 5600 ரூபாய் இருக்குது, அதை மேனேஜ் பண்ணணும். நான் இங்கே ஏடிஎம் ஒர்க் ஆகாது அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. பார்ப்போம், ஏதோ எடுக்க முடியுமா என்னன்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டா எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. இதெல்லாம் வில்லேஜ் பகுதி தானே. உங்களுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தது, கலவரம் நடந்தது, அதெல்லாம் வந்து சிட்டி சைடு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பகுதிகள் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி நம்பி தான் நான் போயிட்டுருக்கேன். கலவரம் நடந்த நேபாளில் முதல் ஆளாக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார் தலைநகரை நோக்கி மிஸ்டர் பார்த்திபான். சரி, நான் கொஞ்சம் ரசிக்கிறது அப்படியே எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கடத்திட்டு இருந்தால் வீடியோ லென்த்துலேருந்து தான் போகும். இங்கே நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குதோ சேம் அப்படி தாங்க, வேறு ஒரு விஷயம் இங்கே மாறல. எனக்கு மாறினது பாருங்கள், இப்போ போகிற பைக்கு பீகார் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் முக்கால்வாசி பூரா நேபாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எந்த வித்தியாசம் தெரியல. நான் இப்போ இந்தியாவில் பீகாரில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறப்ப பார்த்திங்கன்னா பார்டரில் ரோடு சுத்தமாக நல்லா இருக்காது. இங்கே நாம் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வர்றப்போ அந்த பார்டரில் ரோடு நல்லா இருந்தது. கொஞ்சம் காலையில் நான் வந்ததில் ஒரு 15-20 கிலோமீட்டர் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது சமமாக இல்லை, ஃபுல்லாக ஜம்பாகி போகுது. அந்த ஒரு இடமெல்லாம் ரொம்ப சேருஞ்சகதியமாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்படியே கிடந்தது. சரி, அதெல்லாம் காட்ட வேணாமான்னு விட்டுட்டேன். சும்மா அது புலம்புற மாதிரி ஆகிடும். எப்படியாவது ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவணும். இவங்க நேபாள் கரன்சியில் 500 ரூபாய்க்கு எவ்வளோ லிட்டர் தருவானுங்கன்னு தெரியலையே. பணத்தை எண்ணி செலவு பண்ணுறேன். எனக்கு டக்குன்னு ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கையில் அப்போ தான் நான் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தேன். இது சக்ஸஸ் ஆகுமா, ஒரு ப்ராசஸ் போயிடுச்சு, சரி எதுலையாவது நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய டேங்க் பேக்கில் கொஞ்சம் காசு இருந்தது, ஒரு 3000 ரூபா இருந்தது. என் கையில் ஒரு 4000 ரூபாய் இருந்தது. 5000 ரூபாய் இருந்தது. அதில் 1000 ரூபாய்க்கு அந்த பன்சார் கட்டிட்டேன். அப்படியும் போய் பேக் எடுத்துகிட்டு வந்து அதை பண்ண முடியாது. சரி, ஒரு 4000 ரூபா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு இங்கேருந்து காத்மாண்டு போகிற வரைக்கும் தானே தேவைப்படும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா நிச்சயமாக இன்னும் தேவைப்படும் போல் இருக்குது. இங்கே பெட்ரோல் இருக்கா இல்லையா? இது நாவல்பூர் அப்படிங்கிற ஊராக இருக்குமோ? இல்லைங்க, ஹரியோன்னு ஒரு ஊர்.
ஓனர் பேர் எழுதி போட்டிருந்தாலுமே நான் அது ஊருன்னு தான் நினச்சிக்குவேன். நேபாள் ஃபஸ்ட்டு சிட்டி. நடை பெட்ரோல் பங்க் இருக்குது, டீசல் பெட்ரோல் இருக்குது, போய் அடிச்சுக்குவோம். அது நேபாளில் முதலாக பெட்ரோல் 160 ரூபாய்ங்க ஒரு லிட்டர் பெட்ரோல். டீசல் 144 ரூபா. 3.12 கிடச்சிருக்கு. ஓகே, இதாங்க நேபாள் பணம். இது 100 ரூபா, இது 500 ரூபா. பார்த்துக்கோங்க, இவ்வளோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் பணம் தனியாக வச்சுருக்கேன் நான், சேஃப்டி கருதி. அப்படியே இடமே இந்த இடத்துல மாறிடுச்சுங்க. மலையடி வாரமாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம 5வது கியர் தாங்க, அதுக்கு மேலே போகல. இதுக்கே தூக்கி போடுது. அதனால் இப்படியே போய்கிட்டே இருப்பான். இங்கே எல்லாமே பழகிட்டாங்க போல், அதுலேயே அடித்து நொறுக்குறாங்க. பாக்ஸ் பின்னாடி இருக்குது. ஸோ நாம் கொஞ்சம் பொறுமையாக போய்க்குவோம். 50 கிலோமீட்டர் தாண்டி வந்து நாம் பார்க்குற ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் நம்ம மூதாதையர்கள் தான். நிறைய இருக்காங்க. ஐயோ பாருங்க, கூட்டமாக எல்லா உணவுப் பொருட்கள்லாம் போடும். ஏய், உள்ளே வந்துடாத. ஆனால் இங்கே நம்ம தான் இப்படி போயிட்டுருக்கோம். இது அப்பா அம்மான்ட்டு அவங்க வந்து வழக்கம் போகிறவங்கள சும்மா பிரித்து மேயிறாங்க. எல்லாருமே பயங்கர ஸ்பீடு. அதுவும் குறிப்பாக ஒரு பின்னாடி ஒரு லாரி வந்துட்டு இருக்குது. எப்போ லோடோடு அப்படியே தட்டுறாங்க. நமக்கு தான் பயமாக இருக்குது. என்ன ஒரு அருமையான ஒரு வியூ. கதி பிரிட்ஜ் அப்படி எல்லா பிரிட்ஜுக்குமே ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதுதான் கதி பிரிட்ஜா? அவ்வளோதான், முடிஞ்சது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ், மேப்பில் பச்சை கலருக்கு உள்ளார போயிட்டுருக்கோம். ஸ்பீடு லிமிட் பார்த்தீங்கன்னா 40 தான் வச்சுருக்காங்க. பட் லோக்கல் வண்டியெலாம் போயிட்டுருக்குது. ஸோ நானும் போவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஹேய் எதாவது போடுவாங்களான்னு எதிர்பார்க்குது. என்கிட்ட என்னப்பா இருக்குது? என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா, எனக்கே எதுவும் இல்லைம்மா. பசியோட நல்லா அழகாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலுமே என் முகமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நல்லா வாடி போச்சு. அங்கே ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்டு இருந்தவன் இன்றைக்கி வந்து அந்த சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? எங்கே பார்த்தாலும் பாருன்னு இருக்குது. இங்கே இருக்குது கடை, சாப்பிட முடியுமா? ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வரவேற்பு, நல்லா பேசினார். அவர் எங்கேருந்து வர்றீங்க, தெலுங்கானாவான்னு கேட்டார், டீங்கிற எழுத்து பார்த்துட்டு. ஆனால் இப்போ நம்ம சப்பாத்தி சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரெடியே பண்ணுறாங்க. நமக்கு சப்பாத்தி கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. 2 ரொட்டி, இது கீரை சட்னி, இது என்னன்னு தெரில எனக்கு. காலை உணவு நன்றாக முடிந்தது. இங்கே எல்லா கடையிலையுமே அப்படி தான் மளிகை கடை மாதிரி பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இங்கே சாப்பாடு சூப்பராக இருந்தது. என்ன சாப்பிட்றீங்கன்னா என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த ஆள் ஃபஸ்ட்டு ரைஸ் சொல்லவே இல்லை. சொல்லாமல் ரொட்டி அப்படின்னாரு. சரி ஓகே, ரொட்டி பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தா ரைஸ் தாங்க மெயினாக. அந்த ரைஸுக்கு வச்சது தான் நமக்கு எல்லாம் வச்சது. அந்த காலிஃப்ளவர், கீரை, அந்த குண்டால் வச்சுருந்தது பச்சைப்பயிறு குழம்பு தண்ணியாட்ட வச்சுருக்காங்க. ஆம்லேட் வேணுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே ஒன்று போடுங்க அப்படின்னு உடனே கேக் அப்படின்னு இப்படின்னு காமிச்சார். பார்த்தா அந்த முட்டை வந்து நல்லா நாட்டுக்கோழி முட்டை மாதிரி சிவப்பு கலரில் இருந்தது. நாட்டுக்கோழி முட்டையாக கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. ஓகே அப்படின்ட்டு 2 முட்டை போட்டு ஒரு ஆம்லேட்டு. சரி கொஞ்சம் தெம்பு வேணுமில்ல நமக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நேபாளி மணியில் 355 ரூபா. நல்லா கவனிச்சுக்கிட்டார். அதுதான் ஒருத்தங்க கவனிக்கிறதுலையே சாப்பாட்டோட சுவை கம்மியாக இருந்தாலுமே அது நமக்கு மனநிறைவை தரும் அப்படிங்கிறது குணம்தான் மேட்ரு. நானும் அதைத்தான் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். அமைதியாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். எல்லாத்துக்குமே அதுதான் ஆசை. யாருமே கோவப்பட்டே இருக்கணும்னு ஆசை இல்லை. பட் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரக்கன் இருக்கிறான். அவன் எந்த சைஸில் இருக்கிறாங்கிறதா மேட்ரு. எப்படி வா, இந்த மலைகளே வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஈர மண்ணில் தொட்டி வச்சு குழந்தை விளையாடுற மாதிரியே அமுக்கின மாதிரியே இருக்குது. எப்படி
எவ்வளோ பெரிய கிணறு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி கிளியராக இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் பைக்கில் வர்றவங்க பூரா நல்லா படுதாவாக போட்டு வர்றாங்க. அதாவது மழை பெய்ய மாட்டேருக்குது, ரெயின் கோட்டு அது அவ்வளோ பெருசாக இருக்குது போட்டு வர்றாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சட்டார் நினைக்கிறதுக்குள்ளே நம்ம ஜாக்கெட் எடுத்து மாட்டிக்கலாமா, இல்லை மழை வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாமா? ஓ, இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த சைடில் மரங்கள்லாம் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. ரோடும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா சல்லுன்னு போகிற மாதிரி. ஆனால் சேம் இந்த படத்திற்கு வசனம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே சல்லு வந்துட்டேன். சரி உங்களுக்கு காட்டலான்னு ஆன் பண்ணேன், பொச்சுக்குன்னு போயிடுச்சு. இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒடே என்ன அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்தது எனக்கு புரியல. ஆனால் பளிச்சுன்னுச்சு. இப்போ தாங்க இங்கே எல்லாம் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கும் போல் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ். முன்னாடியே வந்துருந்தால் நாம் எல்லாமே மாட்ட வேண்டியதாக இருக்கும். வர்ற 29ஆம் தேதி, இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 22. நீ அக்டோபர் 22லேயாவது இந்த வீடியோ வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, செப்டம்பர் 29 பார்த்தீங்கன்னா இங்கே அந்த துர்கா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே என்னை போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வார்ன் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னோட்டமாக நிறைய சிலைகளை வச்சுக்கிட்டு பாட்டு போட்டுட்டு ஒரு மாதிரியே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதை காட்டலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே தாண்டி வந்துட்டேன். 10 செகண்டில் மழை வந்துருச்சு. அடடடா, ஒதுங்குறக்கூட இல்லையே. மெயினாக இந்த பேக்கை காப்பாற்றணும். இது எந்த ஊருன்னே தெரியலையே. எந்த ஊராக இருந்தால் நமக்கு என்ன. வண்டியில் வர கர்ச்சி புழுந்துருச்சு. பெண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. நான் ஒரு நல்ல தப்பான கண்ணோட்டத்தில் சொல்ல, உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்காங்க. மழை பெய்து கொண்டே இருக்கிறது, நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். சைக்கிள் மாதிரி திருப்புறாங்க. ஓ, வந்துட போகுது. எப்பா போடு, பேண்ட் வேறு நனையுது. ஒன்றும் பண்ண முடியாது. காத்மாண்டு போயிட்டு அப்புறம் ஜீன்ஸ் தானே போட போகிறேன். ஒரே ஒரு ஜீன்ஸ் இருக்குது, பேண்ட் ஒன்று எடுக்கணும். மக்கவான்பூர் அப்படிங்கிறது ஒரு இடத்த கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பெரிய ஊர் தான் அது. ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நல்லதாக இருக்குது. மழை பெஞ்சிட்டு அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். இப்படி தான் இருக்கணும். வெந்து புழுங்கினாலுமே அப்படியே நனைஞ்சு குளிரணும். இங்கே பாருங்க, எரிச்சுட்ருக்கானுங்க. எப்போ அந்த கலவர பூமி. ஓ, இப்போ தான் டக்குன்னு பார்த்தேன். இந்த பில்டிங்கே எரிச்சுட்ருக்கானுங்க. அப்போ கலவர ஏரியாவுக்குள் நாம் வந்து விட்டோம். இங்கே வேறு யாராச்சும் எரிச்சுட்ருக்கானுங்களா? இந்த இங்கே ஒரு பில்டிங். இப்போ பெரிய பெரிய துளி ஒழுகுது. அங்கே பாருங்கள் எப்படி எரிச்சுட்ருக்கானுங்கன்னு. எப்பாட்டு இது என்ன அவ்வளோ பெரிய ஊர் அது? ஐயோ, என்ன கேஎஃப்சியை எப்படி எரின்னு எரிச்சுட்ருக்கானுங்க பாருங்க. அட்டிக்கும் தலைக்கு. கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஜென்சி அதிகமாக வாழ்கிற இடம் போல் இருக்குது. ஸோ கவனமாக தான் இருக்கணும். இது டவுன்னு ஏதோ சுற்றி இருக்கிற இளைஞர்களில் கிராமத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா போராட்டம் பண்ணுறதுக்கு. அப்போ நடந்த விஷயமா இருக்குமோ. காத்மாண்டு இன்னும் 130 கிலோமீட்டரா? இதில் என்னடா 80 கிலோமீட்டர் காட்டுது? டேய், என்னடா நடக்குது இங்கே? அந்த கேஎஃப்சி எரிச்சு விட்ட அந்த மக்கவாண்டா, கரெக்டாக மக்கவாம்பூர், அதுக்கு 5 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே பெரிய மிலிட்ரி பேஸ் இருக்குது. நாங்கள் எடுக்க வேணான்னு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஊர்லேயே நம்ம மிலிட்ரியே எடுக்க மாட்டோம். இங்கே எதுக்கு போய் நம்ம தேவையில்லாமல் அதை எடுக்கணும்? அவ்வளோ பெரிய மிலிட்ரி பேஸ் இருக்குது. அப்படி இருந்துமே அந்த விஷயமெல்லாம் அங்கே நடந்திருக்குது அப்படின்னா என்ன சொல்ல, என்னத்தை சொல்ல. அழகு 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 அழகு. இந்த பக்கம் எடுத்துட்டா எல்லாமே மியான்மர்லேருந்து, மிசோராம்லேருந்து, சிக்கிம்லேருந்து, அருணாச்சல் பிரதேசிலேருந்து, நேபாளிலேருந்து, திபெத்து எல்லாமே மலைகளால் சூழப்பட்ட ஒரு ஊர் தான். மலைகளுக்கு நடுவில் வீடு, மனிதர்கள் வசிக்கிறாங்க. இது எல்லாம் லைஃப்பில் ஒரு டைமாவது எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும். பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக பிளான் பண்ணி
இந்தியாவுக்குள்ளே என் பைக் படாத இடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ண போகிறேன். ஆனால் இந்த பைக்காக நீ வேற ஒரு பைக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு அப்டேட் மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஓடடடடடடா, நேபாளின் மறுபக்கம் பிரிட்ஜு, நடந்து போகிற பிரிட்ஜு. ரொம்ப நாள் ஆசை நான் இதெல்லாம் நடந்து போகணும்னு. அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு கனெக்ஷன் இருக்குது. பட் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா முயற்சி பண்ணுவோம். இப்போ முடியாது. டேய், ஒரே ரெயின் கோட்டில் 2 பேரா? சூப்பரா, சைனாக்காரன் கண்டுபிடிப்பாக இருக்கும். ஆமாங்க, எல்லாருமே இதே மாரி தாங்க. பாருங்கள், சூப்பர். வண்டி வரைக்கும் கவர் ஆகிருக்கு. வித்தியாசம். அதாவது பைக் இங்கேருந்து இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. ஒரு சொட்டு கூட நினையாது. டேய், இது எங்கேன்னு பார்த்து பிடிச்சி வாங்கணும்னு. இது நல்லா இருக்கு. கைகி எதுவுமே நினையாது. நான் ஜாக்கெட் எடுத்து ரயில் லைனர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? காட்டுறோம் பாரு, சூப்பராக இருக்குது. ஐடியா நான் ஒன்று வாங்கியே ஆகணுதியே. பயணத்தில் ஒரு பகுதி. நீங்கள் காத்மாண்டு வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த பாதையை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 140 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். அதில் இந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு 50 கிலோமீட்ரு. வா, சொல்ல வார்த்தைகள் இல்லை. அழகாக இருக்கிறது. நம்ம நாட்டிலையுமே இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்த இடத்துல பார்க்குறது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். அடடடடடடா. இங்கே நம்ம மணாலி தாண்டி ஒரு இடத்துக்கு போகிற கைலாங்கா, அந்த இடத்த பார்த்த மாதிரியே ஒரு சின்ன ஃபீலிங். எப்படியோ போகுது. நிறைய பைக்கர்ஸ் வர்றாங்க இந்த பக்கம். அம்மே, மாறி வருது. அப்படியே ஒரு இதில் அடித்தம்பர் பின்னாடி. அந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி இந்த மாதிரி குளிக்கிறத விட்டம் பாருங்க. அப்படியே மெதுவாக தான் போட்டேன். சும்மா நங்குன்னு அடியில் அடிச்சுது. என் மண்டையில் வெடிச்சுது. அந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறுறோம். அவ்வளவுதான் முடிஞ்சுது. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஒரு அயன் பிரிட்ஜு. அந்த மேட்டில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டு தான். அதில் முன்னாடி அவர் போனார், நம்பர் பார்த்தாரு. மறுபடியும் பின்னாடி என் வண்டியை பார்த்து நம்பர் பார்த்துட்டு இப்படியே பார்த்தார். நான் அப்படியே சைடு கண்ணில் பாட்டு நான் பாட்டு மெதுவாக தான் வந்தேன். வேகமாலாம் வரல, முறுக்கிட்டெல்லாம் வரல, மெதுவாக தான் வந்தேன். சரி, அப்படியே சைடு மிரரில் பார்த்தா கூப்பிடுவார். ஆனால் ஒன்றும் கூப்பிடல. அந்த வண்டி ஏற மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். எஸ், ரொம்ப முறுக்குறாங்க. ஹீரோ 100. இதில் எப்படி ஏறும் அந்த வண்டி? மலை ஏறலன்னு சொல்லிட்டு இருந்தோம். செங்குத்தாக ஏறுது. அந்த இடத்துல பார்க்கணும். அப்படியே ஏதோ எந்த ரோட்லேயும் நான் அதை ஃபீல் பண்ணேனே. ஐ திங்க் மசனகுடி போகிற அந்த ரோட்டில் நம்ம அங்கேருந்து வர்றப்போ ஏத்தமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக நெட்டு குத்தலாக ஏறிச்சு. ஆஹா, அடுத்தது அப்படி வரும்னு ஆன் பண்ணால் அதை காணோம். அதே மாதிரி இதுக்கு இந்த ரோட்டில் வர்றதுக்கு பன்சாரும் தேவையில்லை. யாரும் குறுக்காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்படி நான் வீடியோக்காக சொல்கிறேங்க, யாராச்சும் இப்படி அப்படி நினச்சி வந்துடாதீங்க. எவ்வளோ ஹைட்டு ஏறுதுங்கிறீங்க? ஏறிக்கிட்டே இருக்குது. நான் தான் முடிஞ்சிரும்னு பார்க்குறேன். எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கிறோம்னே தெரில. ஜூஸ் இருக்கு மட்டிருக்கு. இந்த பாதையை பார்த்தா ரெஸ்ட் எடுக்கணும்னு எனக்கு தோணல. அதனால் எவ்வளோ ரெக்கார்டிங் பண்ண போகிறோன்னு தெரியலையே. பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எல்லா வண்டிகள்லேயுமே அந்த மன்னரோட படம், அந்த குடும்பத்தோட படம் வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்கள். ஒரு வண்டி கவுந்த உடனே ஃபுல் டிராஃபிக் ஜாம். அப்படியே வேகுதுங்க. ஒரு காட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட 2 பேருமே மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான். நண்டு கதை. இறங்கிட்டார் ஒருத்தர். என்னடா பின்னாடி இது இடிச்சிடாதீங்கடா, வான்னு சொல்லி இவனை நகர மாட்டேங்கிறான். என்ன
போனதான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம். போகிறோம்டா. ஏய் அடே, இந்த ஒருத்தர் ரெடி ஆகிற கடை இவ்வளோ தூரம் பண்ணீங்க. அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். நானும் போயிடுறேன் அப்படியே. போங்கடா டே. டயர் நாத்தம் வேற மூக்க குடலை பிடுங்குதுரா சாமி. ஏறுது ஏறிக்கிட்டே இருக்குது. காது 2 அடைக்குது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? ஜாலியாக இருக்கானா? அடாடா, இந்த மாதிரி ரோடுகள் அப்பா பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்லோப்பாக அப்படி இப்படி போகுது. ஓ, உச்சிக்கு வந்ததுனால அங்கே பாருங்கள் அந்த மிஸ்டெல்லாம் அப்படியே மூவ் ஆகிறது. ஏதோ ஹைபர் லேப்ஸ் போட்ட மாதிரியே மூவ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஐயோ சொர்க்கங்க. இந்த இடத்துல ஏதாவது இடத்துல நிறுத்தி பார்க்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. உண்மையாலுமே நான் வெளிநாட்டில் தான்டா இருக்கேன். என்ன முடியலையே உங்களுது? இன்னும் இங்கே எவ்வளோ தூரம்டா ஏற்றுவீங்க? அது எப்படி ஏறுறானுங்க? சத்தியமாக நான் வந்து காத்மாண்டு இப்படியே போய் சேர்ந்தா போதுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு சர்வ சாதாரண ஓட்டுறாங்க இந்த பெரிய வண்டியை. மேலே ஏறி வரும் வாகனங்களுக்கு வழிவிடவும் அப்படின்னு சொல்லி திம்பத்தில் எழுதியிருக்கும். ஒவ்வொரு ஹில்ஸ்லேயும் எழுதியிருக்கும். ஆனால் இவனுக்கு கடைபிடிக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, இந்த இடம் பாருங்க. ஆனால் அந்த இடத்துல நிற்க முடியாது, ஆபத்தாக இருக்குது. என் வண்டி சர்வீஸ் வேறு பண்ணல, ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டிருக்கு. அப்போ தான் கொஞ்சம் பவர் கிடைக்கும். பிஸ்குன்னு இழுக்குது. நம்ம செல்லக்குட்டி வேறு எப்பாச்சு டப்புன்னு ஆஃப் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, நேராக போக வேண்டியதான். டேய், மலை பிரதேசம் பாட்டில் தூக்கி போடுறானுங்க பாரு. ஐயோ, இந்த இடத்துல நிறுத்தி பார்க்க முடிஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்கும். நான் செகண்ட் கியரே போடலைங்க, ரிஸ்க்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கியர்லேயே போகிறேன். இன்னும் அந்த ஹைட்டுக்கும் போகுமா? ஓவர்டேக்கெல்லாம் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இல்லை, மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிருக்கு. சும்மா அந்த இடம் அங்கே ஒரு ஃபால்ஸ் சுற்றிட்டு இருக்குது அழகாக. இப்போ நார்மல் கேமராலேருந்து அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பட் என்னோடய இந்த கேமராவில் இவ்வளோ தான் எடுக்க முடியும். செமையாக இருக்குது. இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஐயோ, இது எத்தனை பார்ட்டாக போடுறது தெரியலையே. தெரியுதுங்களா மேலே மிஸ்ட்டு மூவ் ஆகிறது? இன்னும் அதுக்கும் மேலேயும் போகிறேங்க. சத்தியமாக இது வந்து எனக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஹாப்பி. நீ மிஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். வெயில் புழுங்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஒரு ஊட்டி ஃபீல் கொடுக்குது பாருங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுதான் வந்து பீக்கு. இதுக்கு மேலே கீழே இறங்குறது தான். வாரே வா. இதா அந்த ஹோட்டல் கண்ணாடியில் பாருங்கள் நம்ம தெரியுறோமா? சூப்பரு. அரக்கம் தம் முடிச்சு விட்றான் பாருங்க. இத்தனை பைக்கர்ஸ் இந்த வழியாக வர்றப்போவே எனக்கு மைல்டாக டவுட் ஆச்சு. கண்டிப்பாக இது வந்து வேறு லெவலாக இருக்கும்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. பட் உங்களுக்கு சொல்ல. ஆனால் வேறு இது என்ன பிஒய்டி காரா? நம்ம ஊரில் தான் வந்து ஈவி வண்டியாக இருந்தால் பச்சை கலர் போர்டு வச்சுருப்பாங்க. இங்கே எப்படின்னு தெரியலையே. இது ஈவியா என்னன்னு தெரில. எல்லாத்துக்கும் ஒரே போர்டு தான் வச்சுருக்காங்க. அட, இப்படி வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நேபாள் காசுக்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருந்தாவே சிரமம் தானாட்டிருக்கு.
ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஏற மாட்டேங்குது வண்டி. இங்கே பாருங்க கல் எத்தனை உளுந்து கிடக்குது மேலேருந்து. ஒன்று அடிச்சதுன்னா காலி. மிஸ் ஆயிடாதீங்க. அப்போ ஏற்ற முடியல. டக்குன்னு ஒரு வண்டி மேலே இருந்தது. அந்த முன்னாடி இருக்கிற வண்டி அது என்ன வண்டின்னு தெரியல, குட்டியாக இருக்குது. ஏதோ ஜப்பான் வண்டி மாதிரியே தெரியுது. நான் முன்னாடி போகிற இந்த பிஐடி கார் ரொம்ப ஆபத்தானவரப்போ டக்கு டக்கு டக்குன்னு பிரேக் போடுறாரு. அவர் வண்டியில் நிறையா டார்க் இருக்க மாட்டிருக்கு, சரக்குன்னு ஏற்றிட்டு போயிடுறாரு. பின்னாடி வர வண்டியெல்லாம் ஆபத்து. சைடில் பார்த்தா அள்ளு கழுதுங்க பாருங்கோல். இவ்வளோ நேரம் ஏறிட்டு இருந்தோம். ஹா பாரதி ராஜா பழைய படமாட்டவே இருக்குது பாருங்க. சில்லு இருக்குது கிளைமேட்டு. அடா ஃபஸ்ட்டு கியர்லேயே இருக்கிறேண்ணே, செகண்ட் கியரு, ஃபோர்த்து கியரு. அழகைய காத்மாண்டு சிட்டி என்னத்தையே காட்டுறது, போங்கய்யா நான் இதையவே காட்டுறையா. மேப்பை பாருங்கள் ஒரே நிமிஷம். இப்படி தான் நம்ம ஏறி இருக்கோம், இப்படி தான் இறங்குறோம். ஓகேங்களா? மலையோட ஒரு இடத்தோட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஏறுறது இறங்குறதும் எவ்வளோ பெண்டு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து ட்ரோன் வியூவில் பார்க்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ அனுபவிக்கிறப்ப எல்லாமே கண்ணில் தெரிகிற அளவுக்கு நான் நல்லா தான் அனுபவிக்கிறேன். பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா இப்போ இந்த இடத்துல ஐயோ என் கண்ணில் பட்டதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கண்ணில் பட வாய்ப்பே இல்லை. நான் நிறுத்தி நிதானமாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேமரா வச்சு அதை எடுக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். காது அடப்பு போக மாட்டேங்குது. 90% பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டிகள் தாங்க ஓடுது. 10-11 சீட் வண்டிங்க. இந்த வண்டியெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. என்ன எல்லாம் சைனா வண்டியாக இருக்குமோ ஒரு வேளை. சிம்பிள் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஜப்பானா சைனாவான்னு தெரில. சிஜி கேஒய்ஜி அப்படின்னு போட்டிருக்கு. சிஜி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் இறங்கிட்டேன்னு நினைக்கிறேங்க. அந்த சுற்றி இருந்த பாம்பு எல்லாம் காணும் இப்போது மேப்பில். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சேங்க. மறுபடியும் மற்றவங்களாம் ஒரு பாதையில் போனாங்க, இணைய ஒரு பாதையில் மறுபடியும் மலை ஏற்ற விட்டுருச்சு. மலையேறு சாமி மலையேறு. இதுதானா ரோடு? கூகுளாக தான் இன்னைக்கு வச்சு செய்ய போகிற அத்தா. அடங்கொக்கமக்கா ஏடா இதுதான் காத்மாண்டு போகிற வழியாடா. சிக்குனாண்டா சேகர், சாரி செத்தாண்டா சேகர். ஆமாம், நான் ஏதோ சவால் முடிஞ்சுதுன்னு நினச்சேன். அன்லிமிட்டெட் சவால் அள்ளி கிடக்குது. இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா கல் விழுந்து கிடக்குதுங்க நிறையா. இதில் நம்ம தப்பிச்சு போகிறது அதிர்ஷ்டம்தான் நினைக்கிறேன். சரி, எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்க. யாராச்சும் மேலே பட்டுச்சுன்னா அதுதான் துரதிர்ஷ்டம் சொல்லணும். ஒரு டீ போடுவோமா? வேறு வழியே இல்லை. டீ கடை தானே இது. சாய் சாய். ஓ போலீஸ்காரங்க பார்த்தாங்க. நான் எதுக்கு கேமரா ஆன் பண்ண செக் பண்ணுவாங்களே என்னமான்னு. ஒரு பொண்ணு ஒன்று வந்தது. வண்டி வந்த உடனே அதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஹெல்மெட்டும் போடல, ஒன்றும் போடல. வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, வீடு பக்கம் தான் சொல்லியிருக்கும் போல இருக்குது. போ வண்டியை நிறுத்திட்டு போய் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. அந்த ஒரு போண்டா மாதிரி இருந்தது, சின்னதாக இருந்தது இல்லையா, அது 2 சாப்பிட்டேன், நல்லாவே இல்லை. ஒரு டீ எவ்வளோ தெரியுங்களா? 40 ரூபா.
ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா தோ போண்டா ஏக் சாய் அப்படின்னு தோ அண்டா அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு பேர் அண்டாவாட் இருக்குது. அண்டானா முட்டைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஆமாண்ணே 85 rupeesண்ணா. சார் அண்டா நெய்யே போண்டா அப்படின்னா ஓ ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு 40 ரூபா எடுத்துகிட்டு கொடுத்தான். ஃபோட்டோ எடுக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுக்கிறேன், விதவிதமாக போடணும் அப்படின்னா இங்கே வர்றவங்களாம் நிறைய பேர் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, சூப்பராக இருக்கும். அதுதான் காத்மாண்டுவாக இருக்குமோ? கச்ச 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 கச்சன்னு இருக்குது. புத்திஸ்ட் என்னமோ மானஸ்ட்ரி, சோலிங் மானஸ்ட்ரியா, ஒரு மானஸ்ட்ரி. நிறைய புத்திஸ்ட்டு போயிட்டுருக்காங்க. நேபாள் போலீஸ் செக்கிங். நிறுத்துவீங்களா? யாரும் என்னை நிறுத்தவில்லை. நீங்கள் பைக்குகளை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓடுற பைக்கு தான் இங்கே, வேறு எதுவுமே கிடையாது. எல்லா பைக்குமே நம்ம இந்தியாவில் இருக்குது. சைனீஸ் பைக்கெல்லாம் ஒன்றும் காணோம். ஆனால் கார்கள் மட்டும் நிறைய சைனீஸாக இருக்குது. ரூமுக்கு பார்த்தீங்கன்னா மேப் போட்டிருக்கிறேன். இன்னும் அதுக்கு ஒரு 6.3 இருக்குது. இந்த சிட்டி பேர் வந்து லலித்பூர். இங்கே பார்த்தீங்களா, இங்கேயே ஒரு பில்டிங் எரிச்சு அப்படி துவம்சம் பண்ணிட்டாங்க. அங்கே இங்கேயே அலையாமல் ரூம் ஒன்று பார்த்துருக்கோம், மேப் போட்டிருக்கோம். ஆனால் வந்து இன்னும் புக் பண்ணல. நேரடியாக போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. யார்? நான் நேரடியாக போய் பேசுகிறேன். பேசிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தாங்க பண்ணுறானு? கிட்டத்தட்ட 13 நிமிஷம் ஆச்சு இதோட. இந்த மக்கள் நின்றுட்டுருக்காங்க, நானும் நின்றுட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் இதுதான். இங்கெல்லாம் தான் ஜென்சி கரகாட்டம் ஆடி இருக்காங்க. கைஸ், காத்மாண்டு வந்தாச்சு. இப்போ சூட்டோட சூட வந்த உடனே என்ன பெட்டி கூட தூக்கிட்டு வரல, வீடியோ என் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா நேபாள் மணி சொன்னால், நான் வந்து பேரம் பேசி ஒரு 100 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. நேபாள் மணி வந்து 2400 ரூபா. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி வந்து நேபாள் மணி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி இந்தியன் மணி ஓகேவா அப்படிங்காட்டிக்கு உடனே அவன் கணக்கு போட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அதில் வந்து ஒரு 1550 ரூபா கொடுக்க சொன்னான். இந்த பன்சோரா டு இந்த காத்மாண்டு வர்ற வழி நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் விரும்பி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். இவர் தான் ரிசப்ஷனில் இருந்தவர். ஓகே, ஃபோனை காணன்னு இணைய வந்து கேட்குறேன். அங்கே கீழே வச்சுக்கிட்டு குருட்டு நாயி. ஓகே, நான் என்ன பேசினேன்? அதாவது நீங்கள் அங்கேருந்து வந்து ஒரு அட்வென்ச்சர் விரும்பினா தாராளமாக இந்த ரூட் எடுக்கலாம். ஒரு 100 கிலோமீட்ரு ஓகே வந்து கடைசி ஒரு 100 கிலோமீட்ரு இப்படி ஏற ஆரம்பிச்சது அப்படியே ஏறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வருது, மறுபடியும் ஏறுது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இந்த மலை விட்டு இறங்கினேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து பார்டரில் தான் இருக்கிற. அப்படி இங்கேருந்து சைனா பார்டர் வந்து ஒரு 105 கிலோமீட்டர் என்னமோ. நான் எப்படி காலையில் போவேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம நேபாளுக்குள்ளே வர முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்துட்டேன், காத்மாண்டுவே வந்துட்டேன். ஒரு போலீஸோடு நம்மளை செக் பண்ணவே இல்லை இந்த வழியில் வந்தப்போ. ஆனால் எல்லாருமே பார்த்தாங்க, நம்பர் பிளேட் அது இதுன்னு பார்த்தாங்க. பட் அப்படியே நான் ஸ்லோவாக பயந்து போகிற மாதிரிலாம் இல்லாமல் நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நடுவிட அந்த மாதிரி நம்ம ஊரில் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேலையை தான் பண்ணேன். சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா செரி மீட் பண்ண போகிறேன். அதுதான் வீடியோவாக இருக்கும் அடுத்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.